ஃப்ரண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு வெற்றிகரமா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அவர் என்ன பண்ணிருக்காங்க, விசாரணை நிலையத்துக்குள்ள வச்சு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிபிஐ விசாரணைக்கு ஏன் விஜய் அழைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு அழைப்பு ஏன் இப்போ இருக்கு அப்படின்னா, கிடுக்குப்படியான கேள்வி கேட்டு ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாரையும் சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. அவங்க முரண்பாடான பதில்கள் சொன்னதுனால சுற்றி வளைச்சு இதுல விஜய்க்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ நினைச்சதுனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, சம்மன் அனுப்புனாங்க. 12ஆம் தேதி ஆஜராகுங்க அப்படின்னு. அதன்படி நேற்று தினத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தனி விமானத்துல போனாலும் நான் தனி விமானத்துல தான் போவேன். அது என்ன அப்படியெல்லாம் இல்லை, நான் எங்க போனாலும் தனி விமானத்தை, நான் சிபிஐக்கு போனாலும் தனி விமானம் தான், பிரச்சாரத்துக்கு போனாலும் தனி விமானம் தான், கல்யாணத்துக்கு போனாலும் தனி விமானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனி விமானத்திலேயே பறந்துட்டு இருக்கிறாரு அண்ணன். இப்போ மலேசியா கூட தனி விமானத்துக்கு போனாரு. என்ன ஜாலியா போனாருன்னு நினைக்கிறீங்க? அங்க போனோடனே எகிரி எல்லாம் குதிச்சாரு, காலை வச்சுட்டேன் அப்படின்னு. டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, போயிருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்சு டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்கீங்க. சிபிஐ விசாரணைக்காக போறீங்க. ஏன் அங்க எகிரி குதிக்கல, டெல்லியில ஏன் உங்க காலை பதிக்கல அப்படின்னு எல்லாரும் ஒரு பக்கம் கேட்டு இருக்காங்க காமெடியா. இருந்தாலும் நம்ம சீரியஸான மேட்ருக்கு வந்துருவோம். டெல்லிக்கு போயிருக்கிறாரு. ஏன் டெல்லிக்கு போனோம், சிபிஐ விசாரணைக்கு ஏன் இவர் அழைக்கணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் முரண்பாடா இருந்ததுனால இவருக்கு இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் என்ன பண்ணிருக்காங்க, அழைச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜனநாயக பட விவகாரம், ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இது போதாதுன்னு இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை அவங்க என்ன பண்ணாங்க, வருமான வரித்துறை கட்டலன்னு சொல்லிட்டு 1.5 கோடி என்ன பண்ணாங்க, பெனால்டி அமௌண்ட் போட்டாங்க. இதை சேர்த்து கட்டணும், இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேஸ் போட்டிருக்காரு. நீதிமன்றத்துல ஐடி தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏங்க நாங்க போட்ட பெனால்டி அமௌண்ட் கரெக்ட் தான், அதுல இருந்து நாங்க பின்வாங்க மாட்டோம், விஜய் இந்த 1.5 கோடியை கட்டி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டாங்க, வாதத்தை முன் வச்சுட்டாங்க. இப்போ ஒரே டைம்ல எல்லா வழக்கும் விஜய் சுற்றி சுழலிருக்கு. இந்த சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்கள் போனதுக்கு ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க. அப்படி யாருப்பா காரணம் அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது, ஆதவர்ஜுனா தான் அப்படின்னு. ஏன்னா முதல்ல கரூர் சம்பவம் நடந்த உடனே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடியை நாங்க என்ன பண்றோம், போடுறோம். அஷ்ராகார் அவருடைய தலைமையில நாங்க என்ன பண்றோம், போடுறோம். விசாரணை அவங்க பண்ணுவாங்க. இது நீதிமன்றத்துடைய நேர்பார்வையில நடக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கோ எஸ்ஐடிக்கோ சம்பந்தமே கிடையாது. ஏன்னா எஸ்ஐடி யார் அமைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றம் அமைக்குது. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தோட நேர்பார்வையில இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நீதிமன்றத்திலையும் அங்க என்ன பண்ணாங்க, உத்தரவாதத்தை கொடுத்தாங்க, உத்தரவும் போட்டாங்க. ஆனா அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளா போய் என்ன பண்ணாரு, ஆதவர்ஜுனா எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, வழக்கு தாக்கல் பண்ணிட்டு வந்தாரு. விஜய்க்கு செம்ம கோபம். ஏன் என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல, ஏன் நாலேஜ் கேட்கல, எப்ப எஸ்ஐடி வழக்க கூட நான் என்ன பண்ணிருப்பேன், ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பேன். இது இங்கனக்குள்ள நடக்கிறது. ஏன் அங்க போயிட்டு இப்போ என்ன பாஜக கூட வகையா சிக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாப்பல விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனாவை. ஏன்னா விஜய் அவர்களை கலந்து ஆலோசிக்கவே இல்லை. அவரு இஷ்டத்துக்கு என்ன பண்ணாரு, போயிட்டு வந்து சொல்றாரு, ஆனா நான் பாத்துக்கலாம், நான் விடுங்கண்ணே, டெல்லியில சிபிஐ விசாரணை எல்லாம் அவ்வளவெல்லாம் இருக்காதுண்ணே, பார்த்து பேசிக்கலாம், நான் விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு ஆதவர்ஜுனா. ஏன்னா அவருடைய இன்ஃபுளுன்ஸும் டெல்லியில இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க நினைச்சிருப்பாங்க சிபிஐ விசாரணைன்றது ரொம்ப அழுத்தமா இருக்கும், மேல்மட்டமா தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாரா என்ன தெரியல. ஆனா ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு சின்ன ஆசை, பாஜக கூட எப்படியாவது கூட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதனுடைய ஆசையின் வெளிப்பாடு கூட இவர் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லன்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு எஸ்ஐடியே போதுமானது. ஏன்னா அதையே நம்ம ஹேண்டில் பண்ண. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல உன்னிப்பா கவனிச்சாகணும். முதல்வர் அவர்கள் அன்னைக்கு நைட்டே போயிட்டு என்ன பண்ணாரு, ஒரு விஷயத்த சொன்னாரு. ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்தது. எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டன் சாகிறத விரும்ப மாட்டான், இது விபத்து, இது அரசியலாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை தான் இவங்க என்ன பண்ணாங்க, வேற மாதிரி மடைமாற்றுறாங்க. சோ இந்த வழக்கு இருந்தாலும் இதை ஈஸியா என்ன பண்ணிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் கூட இருந்திருக்காது அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்றாங்க. சோ இது எஸ்ஐடில இருந்திருக்கலாம். ஆனா இவங்க இங்க பயந்துகிட்டு
அங்க என்ன பண்ணிட்டாங்க, புலிவாலை புடிச்சுட்டாங்க, எலிவாலை பிடிக்கிறதுக்கு பதில் புலிவாலை பிடிச்சிட்டாங்க. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, விட்டாலும் ஆபத்து, தொடர்ந்தாலும் ஆபத்து அப்படின்ற ரேஞ்சில தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, போயிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாமே ஒரே ஒரு காரணம் ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு பல பேர் என்ன பண்றா சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம சிபிஐ என்ன பண்ணிருக்கு, வாகனத்தை கைப்பற்றிருக்கு. அந்த பிரச்சார வாகனத்தை கைப்பற்றி இன்ச் பை இன்ச்சா என்ன பண்ணிருக்காங்க, மூவ் பண்ண சொல்லி, அந்த இடத்துல நீங்க எப்படி மூவ் பண்ணீங்க, அதே மாதிரி மூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டிரைவர் அஜித் குமார் அவர் கேட்ட கேள்விகள்லாம் ஆதவர்ஜுனா முந்திரி கோட்டை மாதிரி என்ன பண்ணாரு, முந்திட்டு வந்து பதில் சொன்னதுனால சிபிஐக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இதுல விஜய்க்கும் பங்கு இருக்கு, விஜயை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் 12ஆம் தேதி ஆஜராகி போயிட்டு வந்திருக்கிறாரு. அங்க பல கேள்விகள் கேட்கப்பட்டது. நீங்க ஏன் லேட்டா கிளம்புனீங்க, உங்களுக்கு யார் லேட்டா வர சொன்னது, நீங்க அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சீங்க, பேசிட்டு இருக்கும் போதே கட்டுக்கடுங்காத கூட்டம் வந்திருக்கு, மயக்கச்சு வந்திருக்காங்க, ஏன் நீங்க பேச்ச தொடர்ந்தீங்க, அது மாத்திரம் இல்லாம அங்க விபத்து நடந்ததுன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு நீங்க இன்டிமேட் கொடுத்தீங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க நாலேஜுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுல விஜய் அவர்கள் எழுத்துப்பூர்வமா என்ன பண்ணிருக்காங்க, கேள்விகள் கேட்கப்பட்டதுனால எழுத்துப்பூர்வமா இவரு என்ன பண்ணிருக்காரு, எழுதி கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாமே ஆன் ரெக்கார்ட்லயே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் வழக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாலும் 19ஆம் தேதி ரிட்டர்ன் வாங்க, போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு, உங்க தரப்புல என்ன நான் பொங்கல் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, 19ஆம் தேதி திரும்பி வாங்க. ஏன்னா அவரு வெளியே வந்துட்ட பிறகு, ஏன்னா இப்ப நீங்க ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல் குமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து நடந்தது. அடுத்தடுத்து சம்மன் கொடுத்தாங்க, நாளைக்கு வந்து ஆஜராகணும், நாளைக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை முடிஞ்ச பிறகு வெளியே வந்த பிறகு அவருக்கு எதுவுமே சொல்லவே இல்லை, சம்மனும் கொடுக்கல, நாளைக்கு வாங்கணும் சொல்லல. இருந்தாலும் அங்க வெயிட் பண்ணியிருந்தார், டெல்லியிலேயே வெயிட் பண்ணியிருந்தாரு. திடீர்னு கூப்பிடுறாங்கப்பா. ஆனா அங்க இருந்து என்ன பண்ணாங்க, எந்த ஒரு தகவல் இல்லாதனால கிளம்பி வந்ததுனால இப்போ 19ஆம் தேதி திரும்பவும் நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் வந்திருக்கு. இப்ப 19ஆம் தேதி அவங்க என்ன பண்ண போறாங்க, திரும்ப ஆஜராக போறாங்க. அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்கள் இங்க இருந்து போகும்போது, டெல்லிக்கு போகும்போது அங்க பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஏன் பலத்த பாதுகாப்பு போடணும், இதுல வானதி சீனிவாசனாக்கா ஒரு குரல் கொடுத்தாங்க, தமிழ்நாடு போல டெல்லி கிடையாது, நீங்க தாராளமா போயிட்டு வரல. ஏன்னா தமிழ்நாடுன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ கொடூரமா உங்களுக்கு பாதுகாப்பு, எவ்வளவு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது, இதே விஜய் அவர்கள் பாதுகாப்பு குறித்து எந்த அளவுக்கு பாராட்டினாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. வானதி சீனிவாசனாக்கெல்லாம் டெல்லி தான் என்னவோ இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு, எல்லா மாநிலமும் பாதுகாப்பான மாநிலம் தான். அந்தந்த காவல்துறைகள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற காவல்துறைகள் சிறப்பான பாதுகாப்பு தராங்க தான், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா உங்க கட்சி ஆளுகிற மாநிலம் தான் சிறந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறது எந்த விதத்துல நியாயம்? தமிழ்நாடு போல டெல்லி இருக்காது தம்பி, நீங்க போயிட்டு வாங்க, பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வரலாம்னா, இங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு காவல்துறையினரும் உயிரை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கண்கூடா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கரூர் விவகாரத்துல கூட ஒவ்வொரு காவல்துறையினரும் எந்த அளவுக்கு கண்ணியத்தோட தன்னுடைய உயிரை கூட மேம்படுத்தாம எந்த அளவுக்கு வந்து அங்க வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கண்கூட பார்த்தோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜய் அவர்களுக்கு பயங்கர ஒரு பாதுகாப்பு, அவர் விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகத்தை போறதுக்கு, அவர் தங்கியிருந்த ஹோட்டல் போறதுக்கு எல்லாத்துக்குமே சரியான பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன் இந்த பாதுகாப்பு அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்கு. இதனிடையில தான் ஜனநாயகன் பட விவகாரம், சிபிஐ விசாரணை, ஐடி விசாரணை சுற்றி சுற்றி விஜய தாக்குது. ஜனநாயகன் படம் வெளியாகுமா 20ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா அங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு 20ஆம் தேதி தான் வருது அப்படின்னு சொல்லி, ஏன்னா பொங்கல் லீவுன்றதுனால அங்கேயும் 20ஆம் தேதிக்கு மேலதான் அங்க அப்படின்னு சொல்லுது. 19ஆம் தேதிக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணணும், அங்க ஆஜராகணும். இதனிடையில பாஜக தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் பல விதமான தரப்பட்ட மக்கள் வந்து கருத்து வைக்குது. ஏன்னா பாஜகக்குள்ள தாவேகா உள்ள வரணும், இதுக்கு பின்னாடி எல்லாமே இயக்குறது ஆதவர்ஜுனா தான். ஆதவர்ஜுனா சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு விஜயோட படம் ரிலீஸ் ஆகியிருக்கும், விஜயும் சிபிஐ வழக்கு போயிருக்க மாட்டாரு அப்படின்னு தாவேக்கால இருக்கிற பல நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றதையும் இங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக மொத்த விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்குள்ள, அதாவது பாஜகவின் வலயத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு
பல அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். சிபிஐ விசாரணையில விஜயிடம் பல்வேறு கேள்விகள் எழுத்துப்பூர்வமா கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்களும் விடையளிச்சிருக்கிறாரு. இதை தவிர்த்து 19ஆம் தேதியும் திரும்பவும் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.